வணக்கம். இது சிபிஎஸ்இ 5th ஸ்டாண்டர்ட் மேக்ஸு சாப்டர் 1 லார்ஜ் நம்பர்ஸ் பார்ட் 3. ஏற்கனவே பார்ட் 1ல் வந்து நம்பர் சிஸ்டம், பிளேஸ் வேல்யூ இதை பற்றி பார்த்துருப்போம். அடுத்து பார்ட் 2ல் வந்து கம்பேரிங் நம்பர்ஸ், அசெண்டிங் டிசெண்டிங் ஆர்டர்ஸ் அண்டு சக்ஸஸர் அண்ட் ப்ரெடிசஸர் இதெல்லாம் பார்த்துருப்போம். பார்க்காதவங்க வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரோமன் நியூமரல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ரோமன் நியூமரல்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். என்னென்னா 1க்கு I, 5க்கு V, 10க்கு X, 50க்கு L, 100க்கு C, 500 D, 1000 M. 5th ஸ்டாண்டர்டில் 1000 வரைக்கும் இருக்குது. இப்போது இதில் வந்து இந்த 1, 5, 10, 50, 100, 500, 1000 இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ரிமைனிங் நம்பருக்கு இதே சிம்பிள்ஸ் தான் போடணும். அது எப்படி போடணுங்கிறது தான் கன்ஃபியூசன் வரும். அது எப்படின்னு சொல்கிறேன். இப்போது 1லேருந்து 3 வரைக்கும் அந்த I இருக்கு இல்லையா, அதை தான் யூஸ் பண்ணணும். 1க்கு I, 2க்கு I, 3க்கு I, 4லேருந்து 5, 6, 7, 8 வரைக்கும் இந்த V யூஸ் பண்ணணும். அதாவது 5க்கு வந்து V இருக்கு இல்லையா, அப்போ Vக்கு முன்னாடி I போட்டோம்னா V, அதாவது 5 மைனஸ் 1ன்னு அர்த்தம் 4. Vக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா, பின்னாடி இருந்துச்சுன்னா ப்ளஸ் அந்த மாதிரி அர்த்தம். அதாவது V ஐனா 5 + 1 6, V I-னா 5 + 2 7, V I இருந்துச்சுன்னா 5 + 3 8. அடுத்து என்னென்னா 10க்கு முன்னாடி 9 இருக்கா, ஸோ இந்த எக்ஸை யூஸ் பண்ணி நான் அந்த 9 போடணும். 9 எப்படி போடணுன்னா 10 - 1. ஸோ எக்ஸுக்கு முன்னாடி வந்து I போட்டோம்னா 9ன்னு அர்த்தம். 10க்கு எக்ஸு. இப்போது நீங்கள் 10லேருந்து ரிமைனிங் 100 வரைக்குமே என்ன ஆகும்னா 1 பிளேஸ் எல்லாமே வந்து 1, 2, 3, 4 அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கு என்ன யூஸ் பண்ணணுன்னா அந்த 1 to 10 வரைக்கும் நம்ம 9 வரைக்கும் என்ன பார்த்தோமோ அதே நியூமரல் நம்பர் தான், ரோமன் நியூமரல்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அந்த 10 பொசிஷனில் இருக்கு இல்லையா 1, 2, 3 அதுக்கு என்ன யூஸ் பண்ணணுன்னா 10க்கு எக்ஸுன்னு பார்த்துருக்கோமா, 10க்கு எக்ஸு, 20க்கு XX, 30க்கு XXX, 4க்கு என்ன பார்த்தோம் 5 - 1. இங்கே வந்து 40க்கு 50 - 10, அதாவது 50க்கு L, 10க்கு X. ஸோ 40னா XL. இந்த Lனா 50, முன்னாடி X வந்து 10 இருக்கிறதுனால 50 - 10 40. நெக்ஸ்ட் எல்லாம் வந்து 50க்குன்னு நமக்கு தெரியும் L. இப்போ 60க்கு என்ன 10 ஆட் பண்ணணும், அப்போ LX. 60க்கு 10 ஆட் பண்ணோம், அதனால் LX. 70க்கு 20 ஆட் பண்ணோம், அதாவது LXX. 80க்கு LXXX 30 ஆட் பண்ணோம். அதுக்கடுத்து என்னென்னா 90க்கு என்ன 9க்கு என்ன பார்த்தோம் X - 1. அதே மாதிரி 90க்கு என்னென்னா 100 - 10, அதாவது Cக்கு முன்னாடி X போடணும், XC. அதுதான் 90. 100க்கு C. அடுத்து இப்போ 10, அதாவது 10 பிளேசஸில் இந்த 10, 20, 30 வந்துச்சுன்னா இதே தான் எழுதணும். 120னாலும் அந்த 20ன்னு வர்றப்போ நீங்கள் 20க்கு என்ன பார்த்தீங்களோ அதை போடணும். இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, நீங்கள் 1 to 10 பார்த்தீங்க இல்லையா, அதில் இருக்கிற மாதிரி தான் இதுலேயும் இருக்கும். அதாவது அங்கே 1 இருக்கிற பிளேஸ் ஃபுல்லாக இங்கே X இருக்கும். அதே மாதிரி V இருக்கிற பிளேஸில் L இருக்கும், X இருக்கிற பிளேஸில் C இருக்கும். ரெண்டையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திங்கன்னா ஒத்துமை தெரியும். இப்போது 100 பிளேஸ் பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குது CD, அதுவும் அதே மாதிரி தான். 100னா C, 200னா CC, 300னா CCC, 400னா என்ன பண்ணோம் 500க்கு என்ன D இருக்குது, Dக்கு முன்னாடி -100, அதுதான் 400, அப்போ CD. 600
500 + 100 அப்போ DC, 700 DCC, 800 DCCC, 900 என்ன 1000 minus 100. ஸோ CM 1000க்கு M. இது ஃபுல்லாக எல்லாத்தையுமே ஒரே சார்ட்டில் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா தான் நெக்ஸ்ட்டு நீங்கள் பண்ண முடியும். எப்படின்னு நான் சொல்லித்தரேன். எக்ஸாம்பிள் ஒரு நம்பர் தரேன். இப்போது 59ன்னு கொடுத்துருக்கேன். இதுக்கு எப்படி ரோமன் நியூமரல் எழுதணும்னா ஃபஸ்ட்டு எந்த நம்பர் கொடுத்தாலும் எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் எழுதி தான் எழுதணும். அப்போ தான் ஈஸியாக எழுத முடியும். இப்போ 59னா 50 + 9 இதுதான் எக்ஸ்பேண்டட் ஃபார்ம். இதை எழுதிட்டு இப்போ 50க்கு என்ன நம்ம பார்த்துருக்கோம் L, 9க்கு என்ன IX. 9 வர இடத்துலனா என்ன பண்ணணும், அதுக்கு அடுத்த நம்பர் என்ன 10, 10 - 1. ஸோ IX. அப்போ 59க்கு என்ன வரும் LIX. நெக்ஸ்ட்டு 65. 65க்கு எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் 60 + 5. இப்போ 60க்கு நம்ம என்ன எழுதணும், 10 பிளேசஸ்க்கு என்னென்ன பார்த்துருக்கோம், 60னா 50 + 10. ஸோ LX 60. 5க்கு என்ன V. ஸோ LXV. இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் எழுதினீங்கன்னா ஈஸியாக இருக்கும். பார்த்த உடனே சட்டுன்னு எழுதுனீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூசன் வரும். ஏன்னா 56ன்னு இருக்கிற இடத்துல 5க்கு என்ன கன்ஃபியூசன் வரும், L போடுறதுக்கு பதிலாக வீன் போட்டுடுவீங்க 5ன்னு நினச்சிட்டு. ஆனால் அது வந்து 10 பிளேஸில் இருக்குது. அதோட வேல்யூ வந்து 50. 50க்கு என்ன படிச்சிருக்கோம் L. ஸோ L போடணும். அப்போ எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் எழுதுனீங்கன்னா தான் இன்னும் தெளிவாக இருக்கும். அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் நீங்கள் தனியாக எழுதும்போது ஈஸியாக இருக்கும். இப்போது ரோமன் நியூமரல்ஸ் கொடுத்து ஹிந்து அரபிக் நியூமரல் கேட்டாங்கன்னா அப்போ நமக்கு குழப்பம் வரும். அதுக்கு நான் சொல்கிறேன், இதை யூஸ் பண்ணுங்கள், இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். என்ன பண்ணணுன்னா கொடுத்துருக்கிற ஒவ்வொரு லெட்டருக்கும் தனித்தனியாக நம்பர்ஸ் வேல்யூவை எழுதுங்க. எழுதிட்டு ஃபஸ்ட்டு 2 நம்பரை கம்பேர் பண்ணுங்கள். நம்பர் வந்து ஃபஸ்ட்டு நம்பர் பெருசாக இருக்குது, செகண்ட் நம்பர் சின்னதாக இருக்குன்னா ஆட் பண்ணணும். இதே இது ஃபஸ்ட்டு நம்பர் சின்னதாக இருக்குது, செகண்ட் நம்பர் பெருசாக இருக்குன்னா மைனஸ் பண்ணணும். பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், LXXVII. இதுக்கு எப்படி தனித்தனியாக எழுதுனீங்கன்னா L50, X10, X10, V5, I11. இப்போ எல்லாமே டிசைனிங் ஆர்டர் படி இருக்கா, 50, 10, 10, 5, 1, 1. அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணாலே இதுக்கு ஆன்சர் கிடச்சிரும் 77. ஓகேவா? இப்போ அடுத்தது பாருங்கள், LIX. LIXனா என்ன 50, 1, Xக்கு 10. அப்போ ஆர்டர் படி இருக்கா, இல்லை. 50 ஓகே கரெக்டு, பிக்கஸ்ட்டு. அடுத்து என்ன இருக்குது, 1க்கு அடுத்து 10 இருக்குது. அப்போ என்ன பண்ணணுன்னா அந்த இடத்துல மட்டும் என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். அதாவது முன்னாடி எது சின்ன நம்பர் இருக்கோ அதை வந்து பெரிய நம்பரில் மைனஸ் பண்ணணும். 10 - 1. அப்போ 59. ஓகேவா? இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், XCIV 10, 100, 1, 5. இப்போது முன்னாடி சின்ன நம்பர் இருக்குது, அடுத்து பெரிய நம்பர் இருக்குது. அப்போ மைனஸ் பண்ணணும். 100 - 10 90. அடுத்ததை பாருங்கள், 1 இருக்குது, 5 இருக்குது, அதுவும் முன்னாடி சின்ன நம்பர் இருக்குது. அப்போ 5 - 1 4. இதுக்கு ஆன்சர் வந்து 94. இந்த மாதிரி நீங்கள் மெத்தடில் பண்ணிங்கன்னா இந்த ரோமன் நியூமரல்ஸ்லேருந்து ஹிந்தி அரபிக் நியூமரல்ஸ் பண்ணுறதுல உங்களுக்கு கன்ஃபியூசன் வராது. இந்த சாப்டரில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து காமெண்ட் செக்ஷனில் உங்களோட டவுட்ஸை போடுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். அதே மாதிரி இதில் இன்னொன்று என்ன இருக்குன்னா, கம்பேரிசன் இருக்குது. இது உங்களுக்கு தெரியும், அந்த சிம்பிள்ஸை கொடுத்து கம்பேர் பண்ணுறது. அந்த சிம்பிள்ஸ் வேல்யூ உங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டாலே விச் ஒன் இஸ் பிக்கஸ்ட்டு அதுன்னு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ இந்த ரோமன் நியூமரல்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த ரோமன் நியூமரல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா போதும்.
எந்த வேல்யூக்கு என்ன ரோமன் நியூமரல் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுன்னா போதும். நான் அந்த ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன் இல்லையா, இது இந்த திரும்ப நான் காட்டுறேன் பாருங்கள். இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக அந்த எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் எழுதி உங்களால் ரோமன் நியூமரல்ஸாக கன்வெர்ட் பண்ண முடியும். அதாவது நம்பர்ஸ் கொடுத்தாங்கன்னா, இது வந்து ரோமன் நம்பர்ஸ் கொடுத்து ஹிந்து அரபிக் நியூமரல் கேட்டாங்கன்னா நான் சொன்ன அந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். டிசைனிங் ஆர்டரில் இருக்கா அப்படின்னா ஆட் பண்ணணும். இல்லைன்னா எந்த நம்பர் வந்து பிக்கஸ்ட் நம்பருக்கு முன்னாடி சின்ன நம்பர் இருக்கோ அந்த இடத்துல மட்டும் மைனஸ் பண்ணணும். பிக்கஸ்ட் நம்பர்லேருந்து அந்த சின்ன நம்பரை மைனஸ் பண்ணணும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த ரோமன் நியூமரல்ஸ் ஈஸியாக இருக்கும். இதில் எந்த குழப்பமும் வராது. இதில் இன்னொன்று கம்பேரிசன் ஒன்று இருக்குது. அது ஈஸி தான். உங்களுக்கு வந்து அந்த சிம்பிள்ஸ்க்கான வேல்யூவை நீங்கள் எழுத தெரிஞ்சுன்னா உங்களால் கம்பேர் பண்ணி போட முடியும். அவ்வளோதான். தேங்க்யூ.